டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்காம நிறைய பேர் போகக்கூடிய இடம் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால நான் ஒர்க்கு பேக்கிட்டே படிக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் அந்த சிலபஸில் உள்ளதை ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் சீரிஸ், பிரைம் சீரிஸ் அண்ட் ஈலைட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் எக்ஸாம், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆயிரும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக போகணும் அப்படின்னு ஆசையோட கனவோட பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாமல் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்காம நிறைய பேர் போகக்கூடிய இடம் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான். பிரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மார்னிங் 7 o'clock போகணும், ஈவினிங் 7 o'clock வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே கூட நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சக்கையாக பிழிஞ்சு எடுத்துருவாங்க. சேலரியுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி பிஜி ப்ளஸ் பிஎடு, எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால நான் ஒர்க்கு பேக்கிட்டே படிக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, படிக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கும் போகிறீங்க, அதாவது ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படிக்கவும் செய்கிறீங்க, ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குது, நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு வேலிடான ரீசனாக இருந்தால் கூட உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்போது ஈஸியாகவே வந்து மாற்ற முடியும். இது வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், பிடிச்சி சக்கையாக பிழிஞ்சு எடுத்துருந்தாங்க, லீவு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே கூட ஸ்கூல் வைக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, எப்போதுமே நம்ம கஷ்டப்படும் போது எவனுமே வந்து நிற்க மாட்டான். ஆனால் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டோம், ஒரு நல்ல செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நிற்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் யாருமே இல்லை அப்படின்னு புலம்பாமல் நமக்கு நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாமை காண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எவ்வளவுதான் 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அது வந்து கதைக்காகாது. நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் அந்த சிலபஸில் உள்ளதை ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்குது ஆனாலுமே நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் உங்களால் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வந்து படிப்பீங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் வேலையை ரிசைன் பண்ண தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு ஃபேமிலியில் பிரச்சனை, எனக்கு ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்காமலே இருப்பாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே நான் வரல. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களால் வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வந்து படிக்க முடியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய அகாடமி சார்பாக பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்கிங்க, உங்களுடைய லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாகவே உங்கள் லைஃப்பை வந்து மாற்ற முடியும். நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், வேலை பார்க்காம இருக்கலாம், எக்ஸெட்ரா. யாராக இருந்தாலுமே நம்ம அகாடமி வந்து ஆன்லைன் அகாடமி தான். ஸோ ஈஸியாகவே இந்த டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்காங்க, நம்ம எந்த லெவலில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபவுண்டேஷன் சீரிஸ், பிரைம் சீரிஸ் அண்டு ஈலைட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் அடிப்படையான தகவல் வந்து டெஸ்ட் இருக்கும். பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் டிகிரி லெவல் சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஈலைட்டை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்ன வேணுமோ
பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் எக்ஸாம், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆயிரும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்கள் பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ல இருந்து விலகி படிங்க. படிச்சுட்டு தாராளமாக ஒரு அரசு பள்ளியில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மாறும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அட்மிஷன் போடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்ன, பாடத்திட்டம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.